அலக் நிரஞ்சன். நீங்க ஒரு முற்றும் துறந்த முனிவர், நீங்க ஒரு ஞானி, நீங்க ஒரு யோகி. நீங்க என்ன பத்தியும் என் வாழ்க்கைய பத்தியும் சொன்னது எல்லாமே உண்மை, அப்பட்டமான உண்மை. ஜெய் அலக் நிரஞ்சன். உன் கட்டமே சரியில்லாம இருக்கு. உன் கட்டத்தை மாத்தணும்னா அதுக்கு நீ பரிகாரம் பண்ணி ஆகணும். பண்ணுவியா? அதுக்கு நான் என்ன பண்ணணும் சுவாமி, சொல்லுங்க. நான் முற்றும் துறந்த முனிவன். நான் உன்கிட்ட வேற எதையுமே எதிர்பார்க்கல. ஆனா நான் கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான். அப்படியா? அந்த ஒண்ணு என்ன சுவாமி? அங்க ஃபேமிலி பிளானிங் மாதிரி முக்கோணமா இருக்க, என்னது அது? நீங்க எதை பத்தி கேக்குறீங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. நான் என்ன கேட்கிறேன்னு தெரியாத மாதிரியே நீயும் கேட்காத. அந்த தட்டுல இருக்கிறது என்னது? ஓ, எனக்கு புரிஞ்சிருச்சு சுவாமி, எனக்கு புரிஞ்சிருச்சு. இதுக்கு பேர் தான் சமோசா. இந்தாங்க, சாப்பிட்டு என் வருங்காலத்தை பத்தி சொல்லுங்க. என்னாச்சு சுவாமி? இந்த சமோசாவுக்கும் சம்சாரத்துக்கும் ஏகப்பட்ட ஒற்றுமைகள் இருக்கு. அது என்னன்னு உனக்கு தெரியுமா? இந்த உலகம் ரொம்ப பெருசு, ஆனா சமோசா ரொம்ப சின்னது. அப்படின்னா இந்தாங்க சுவாமி, இது எல்லாத்தையும் சாப்பிடுங்க. என்னோட எதிர்காலத்தை பத்தி சொல்லுங்க. மோட்டோ, நீ இங்க தான் இருக்கியா? சிங்கம் சார் உன்னை வர சொல்லியிருக்காரு. அப்புறம் இன்னொரு விஷயம், துபாயில இருந்து ரெட் கலர் டைமண்ட் ஒன்னு எக்ஸிபிஷனுக்காக இங்க வருதான். அந்த டைமண்டுக்கு செக்யூரிட்டியா சிங்கம் சார் நம்ம 2 பேரையும் இருக்க சொல்லியிருக்காரு. அட பத்லு, நீ என்ன சொல்ற? எதுக்காக அந்த சிங்கம் இந்த சுவாமியை வர சொல்லியிருக்காரு? என்னடா உஸ்தாஸ்ங்கற? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? எந்திரிச்சு வாடா, சிங்கம் சார் நமக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எந்திரிச்சு வா. அட குண்டா, நீயா? எஸ்கேப். மோட்டு பத்லு. எலை, இந்த ஜட்கா கிட்ட ஏகப்பட்ட விஷயம் இருக்குல்ல. இவன் கிட்ட இருக்கிற பொருள் எடுத்து வித்தாலே போதும்ல, மாச கணக்குல உட்காந்து திங்கலாம்ல. ஏல, ஒரேடி அவன் மறைஞ்சு விட்டாம்ல. நான் சொல்லல இவங்கிட்ட விஷயம் இருக்கும்னு. இன்னைக்கு இந்த ஆட்டைய போட்டுற வேண்டியதாம்ல. ஏல, நீ என்னல யோசிச்சுட்டு இருக்க? ஹலோ டாக்டர், அட எங்க போனீங்க? உங்களை தான் தேடிக்கிட்டு இருக்கிறேன். எப்படி இருக்க? இங்க ஏன் வந்த? இது என்னோட இடம். ஆமா. பாதாள பைரவன் வந்திருக்கேன். கொஞ்ச நாளா என் வயித்துல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. எதை சாப்பிட்டாலும் வெளியில போயிருது. காப்பாத்துங்க. எங்க சுத்தி சுத்தி ஒரு பேய முன்னாடி நிக்குது. யாராவது காப்பாத்துங்க. ஆத்திராவதுக்கு பேய வர்ற மந்திரம் வேற எனக்கு தெரியல. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. அட என்னப்பா நீ, நிஜமாவே என்ன பார்த்து பயந்துட்டியா நீ? ஐயா சேச்சா, நீ பார்க்க சூப்பரா இருக்க. நான் இப்ப உன்னையும் என்ன மாதிரியே அழகா மாத்துறேன். வா கிட்ட வா, கிட்ட வா. வேணாம், நான் உங்களை மாதிரி அழகாக விரும்பல. சாமியான விட்டுருக்க. எப்படி என்னோட புது கண்டுபிடிப்பு? இங்க பாத்தியா, ஸ்டிக்கரை வச்சு மாயமாவே மறைஞ்சு போயிடலாம். இதோ இந்த பட்டனை அழுத்துனா ஸ்டிக்கர் வெளியில வரும். அந்த ஸ்டிக்கரை எடுத்து மேல ஒட்டிக்கிட்டோம்னா இதோ இப்படி மறைஞ்சிடலாம். அதை எடுத்துட்டா கண்ணுக்கு தெரிஞ்சிடலாம். எப்படி? இந்த ஒரு ஸ்டிக்கரை வச்சு நம்ம கோடீஸ்வரன் ஆயிரலாம் போல இருக்குதா? அடிச்சதுல ஜாக் பாட்டு. இந்த இன்னைக்கு நான் சும்மா விட மாட்டேன். உன்னை என்ன பண்ற பாரு. யார்கிட்ட ஆட்ட காட்டுறேன். பாத்தீங்களானே, நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் பாத்தீங்களானே? என்னதுன்னு கேக்குறேன். நான் துபாய் ஷேக்கோட ரெட் டைமண்ட கடத்துறதுக்காக இங்க திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனா நீங்க 2 பேரும் சேர்ந்து சின்ன சின்ன டாப்பா பொருட்களை எல்லாம் என்கிட்ட கொண்டு வரீங்களா? உங்கடா தடி பசங்களா?
இது என்ன மந்திர பெட்டியா? அண்ணே இது மாயமா மறைய வைக்கிற ஸ்டிக்கர்னே. அந்த டாக்டர் பையன் கண்டுபிடிச்சிருந்ததுனே. நான் அழகா அபேஸ் பண்ணிட்டேனே. இந்த இனிமே அந்த டைமண்ட என்கிட்ட இருந்து யாரும் காப்பாத்த முடியாது. வாங்க, மாயமா மறைஞ்சு போய் அந்த ரெட் டைமண்ட கடத்திட்டு வந்துடலாம். இவங்க தான் மோட்டு பத்லு. எங்க ஊர்லயே ரொம்ப வீரமான ஆளுங்க. உங்களோட வைரத்துக்கு இவங்க தான் பாதுகாப்பா இருப்பாங்க. நன்றி நன்றி. என்னோட வைரத்துக்கு நீங்க பாதுகாப்பா இருக்கிறது எனக்கு சந்தோஷமா இருக்குது. அது கூட இந்த செக்யூரிட்டிக்கு அப்புறம் என்ன பந்தோபஸ்து பண்ணிருக்கீங்க சொல்லுங்க. வைரத்துக்கு நாலாபுரமும் அலாரம் செட் பண்ணிருக்கு. அதை யாராவது தொட நினைச்சாங்கன்னா உடனே அலாரம் அடிக்கும். மொத்த செக்யூரிட்டி சிஸ்டம். வாங்க போய் பார்க்கலாம். மோட்டு பத்லு ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. ஓகே ஓகே சார். சரி, நாளை காலையில பாப்போம். நாளை காலையில எக்ஸிபிஷன் ஸ்டார்ட். ஒரு ஷூட். நாளைக்கு எக்ஸிபிஷன் வச்சிருக்கியா? வச்சுக்கோ. ஆனா இங்க வரவங்க கண்ணுக்கு இந்த ரெட் டைமண்ட் தெரிய போறது இல்ல. ஏன்னா இன்னைக்கு அதை நான் அபேஸ் பண்ண போறேன். அதுக்கப்புறம் நான் என் வாழ்க்கை லட்சியத்தை அடைவேன். ஜானாவான். முதல்ல அந்த அலார்ம் ஆஃப் பண்ணுங்க மாட்டீங்களா? ஏதோ ஒரு சத்தம் கேட்கிற மாதிரி இல்ல? ஆமா, இந்த சத்தத்தை நானும் தானே கேட்டேன். இங்க நாம 2 பேர் மட்டும் தான் இருக்கோம். சத்தம் எங்க இருந்து வந்துச்சு? நம்ம கைவரிசைய காட்ட வேண்டிய நேரம் இது. அண்ணே உடனே எடுத்துடலாண்ணே. முதல்ல அந்த அலார்ம் ஆஃப் பண்ணுங்கடா. யாரு இங்க இருக்கிறது? டோன்ட் வரி, இது எங்களோட ஃபேமிலி மேட்டர். நீங்க தூங்குங்க. சாரி மண்டையா, இது அவங்க ஃபேமிலி மேட்டர். ஆமா, இது யாரோட ஃபேமிலி மேட்டர்? யாரு இத சொன்னது? என்னது சிகப்பு வைரம் மட்டும் தனியா போகுது? யார் எடுத்துட்டு போறது? ஆமா, அந்த டைமண்டை எடுத்துட்டு போறது யாருடா? நான் உன்கிட்ட கேட்டேன், யாருன்னு தெரியல. இதுங்க கிட்ட இருந்து எங்களை காப்பாத்துங்க. அந்த வேலை முடிஞ்சது. நாங்க இப்ப கிளம்புறோம். இந்த விஷயத்த நீங்க வெளியில சொல்லுவீங்களா? இல்ல நாங்க யாருக்கிட்டையும் எதையும் சொல்ல மாட்டோம். அச்சச்சோ, கீழே விட்டுட்டானே. இவங்க எத்தனை தடவை போலீஸ் கிட்ட நம்மள கோத்து விட்டுருக்காங்க. அதனால இவங்களுக்கு ஒரு சின்ன விளையாட்டு காட்டுவோம். எங்களுக்கு வேண்டியது கிடைச்சிட்டா நாங்க உங்களை எதுவும் செய்ய மாட்டோம். மோட்டோ, அந்த வைரத்தை உடனே இந்த பக்கம் தூக்கி போட. அண்ணே, இந்த பூசணிக்காய் நல்லா இருக்கானே. இவனை கையோட கூட்டிட்டு போயிருவோமானே. இல்ல வேண்டாம், எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க. தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க. என் கூட இருக்கிற உங்க 2 பேருக்குமே என்னால சோறு போட முடியல. இதுல இவனை வர கூட்டிட்டு போய் என்னடா பண்றது? சாரி, நாங்க பூதம் தானே. உங்களை எப்படி நம்ப வைக்கிறது? வேண்டாம், நீங்க பூதம் தான் ஒத்துக்கிறேன். என்னையும் மண்டையில மட்டும் ஒண்ணும் பண்ணிடாதீங்க. என்ன ஏன்டா இப்படி எல்லா விஷயத்திலயும் கோத்து விடுற மோட்டோ? அப்படி நான் ஒண்ணு பண்ணலாம். நீங்க 2 பேரும் இப்ப டான்ஸ் ஆடுங்க. உங்களை எதுவும் பண்ணாம இருக்கணும்னா நீங்க இப்பவே டான்ஸ் ஆடி ஆகணும். அப்பதான் உங்களை எதுவும் செய்ய மாட்டோம். டான்ஸ் ஆட சொன்னா சானியா மிதிக்கிறீங்க. 2 பேரும் ஏன் கூட வாங்க.
நீங்க ஒரு தடவை பூதமா மாறிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வாழ்க்கையில எந்த பிரச்சனையுமே இருக்காது. வாங்க பூதமா மாறி விளையாடலாம். இல்ல, நீங்க பூதம் தான், நாங்க ஒத்துக்கிறோம். எங்களை ஒண்ணும் பண்ணிடாதீங்க, எங்களுக்கு பயமா இருக்கு. எங்களை விட்டுருங்க. நம்ம கிட்ட இருந்த சக்தி குறைய ஆரம்பிச்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலேயும் இங்க இருந்தோம்னா நம்ம மாட்டிப்போம். வாங்க ஓடிடலாம். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நாம தப்பிச்சு ஆகணும். நில்லுங்க, சொந்தா கேளுங்க. என்னோட மோட்டார் பைக். இனிமே நம்மள யாராலையும் பிடிக்க முடியாது. என்னோட பேரு சிங்கம், அதாவது இன்ஸ்பெக்டர் சிங்கம். என்னோட குறியில இருந்து தப்பிக்கிறது இம்பாசிபிள். சிங்கம் சார், உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நாங்க உங்களோட வேகமா வந்து இவங்க மேல விழுந்து வைரத்தை காப்பாத்திட்டோம். இங்க பாருங்க, சிகப்பு வைரம். அப்படியா? இதுக்காக நான் உங்களுக்கு பரிசு கொடுத்தே ஆகணும். நீங்க எங்களை அளவுக்கு அதிகமா புகழ்றீங்க. நீங்களா விருப்பப்பட்டு எதை கொடுத்தாலும் நாங்க அதை மனப்பூர்வமா ஏத்துக்கிறோம். ஷேக் கிட்டயும் அவர் வைஃப் கிட்டயும் உங்களுக்கு பரிசு தரும்படி நான் சொல்றேன். வெரி குட், வெரி குட். எங்களுக்காக தான் இதெல்லாம் பண்ணீங்க. ஆனா இங்க நான் வெச்சது ஒரிஜினல் வைரம் இல்ல. ஒரிஜினல் வைரம் என் வீட்ல பத்திரமா இருக்குது. எனக்கு தெரியும் இந்த ஊர்ல திருட்டு நடக்குதுன்னு. मोटू पतलू